போறதுக்கு முன்னாடி இவன் யாருன்னு தெரிஞ்சுட்டு போங்க. வெட்டினது யாரு? நான் தான். ஏய், வெட்ட சொன்னது யாரா? சொல்ற. நான் வெட்ட சொன்னா? ஏடா, நான் வெட்ட சொன்னா? ஏன் ஜாதிக்காரன் நான் வெட்ட சொன்னா? இவன் அப்படி சொல்ல சொன்னா? நீ இவாளா? ஏடா, ஒன்னா இருக்கிற எங்க ஜாதியை உடைக்க வந்திருக்கியா? நாங்க ஒன்னா இருக்கணும்னா நீ உயிரோடு இருக்க கூடாது. அருவாளா? என்ன அருவாளா? ஐயா, இனிமே அருவாளை நீங்க எடுக்க கூடாது. எங்களுக்கெல்லாம் நல்லது பண்றது யாருன்னு நீங்க எங்களுக்கு உணர்த்திட்டீங்க. நாங்களே பாத்துக்கிறோம். உங்க கால்ல விழுந்து கும்பிடுறேன். ஜாதி வெறியால ஒன்னா இருக்க தேசத்தை உடைச்சிடாதீங்க. இது நம்ம நாடு, நம்ம பூமி. நாசமாக்கிறாதீங்க. முடியாது, முடியாது. ஏண்டா, ஒன்னா இருந்த எங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு உனக்கு சாதிதான் கிடைச்சதா? உன் பேச்ச கேட்டு எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, எத்தனை பேர் செத்திருக்காங்க. இனிமே எவனும் சாதியை சொல்லி ஜனங்களை ஏமாத்த கூடாது, சாதியை சொல்லி அரசியலை அசிங்கப்படுத்த கூடாது. அதுக்காக தாண்டா ஒன்ன வெட்ட போறோம். இத்தனை காலம் இவன் செஞ்ச தப்பு நீங்க செய்யாதீங்க. இதுக்கு முன்னால உங்களை நாங்க தம்பியா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ தலைவரா நினைக்கிறோம். தலைவர்கள் வார்த்தையை தொண்டர்கள் மதிக்கணும் தான். அதே நேரத்துல தொண்டர்கள் பண்ற நியாயமான காரியங்களை தலைவர்கள் கண்டுக்காம இருந்துடணும். கண்டுக்காம இருந்துருங்க தலைவா. இப்ப நாங்க செய்ய போறது கொலை இல்ல, இந்த நாட்டுக்கு செய்ய போற சேவை. இவரை கொல்லாம விட மாட்டோம். வேண்டாம், வேண்டாம், இதை வெட்டாதீங்க. நான் உக்கு ஜாதிக்காரன். ஏ, நம்ம சாதிக்காரன் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆனியே, அப்ப மட்டும் சந்தோஷமா இருந்ததா? இப்ப உன்னை வெட்ட போறது நம்ம சாதிக்காரவங்க தான். இதையும் சந்தோஷமா ஏத்துக்க. ஏப்பா, நம்ம சாதியை தவிர வேற சாதிக்காரங்க யாராவது இங்க இருக்கீங்களா? பாத்தியா, எல்லாம் ஓ சாதிக்காரவங்க. ஐயா, சந்தோஷமா சாவே. சாதி பிரச்சனை வச்சு சாதிக்கலான்னு நினைச்சீங்க, என்ன ஆச்சு? எல்லாமே சரிஞ்சிருச்சு. உடையார் மகன் உங்களை ஜெயிச்சிட்டான். அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. இனி விட மாட்டான். உங்க பதவியும் போகுது, உங்க மகன் உயிரும் போகுது. உடையார் மகங்கிற திமிரு, அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. கவலைப்படாத, அந்த உடையாருக்கு ஒரு வழி பண்றேன். என்ன ராஜரத்னம், திடீர்னு வந்திருக்க? ராஜரத்னம், என்னையாது? என்ன காப்பாத்திக்க, வேற வழி தெரியல. நீங்களே என்ன சுட்டு கொல்லுங்க, இல்ல என்ன காப்பாத்துங்க. யோ, என்னையாது கால்ல விழுற? இப்ப கால்ல விழலன்னா மந்திரியாவே இருக்க முடியாது. எந்திரியா. உங்க மகன் போஸ் என் மகனை குறி வச்சுட்டான். உயிரோட விட மாட்டான். அவனை காப்பாத்துற உங்க கையில தான் இருக்கு. கையில இருக்கிறத வச்சு சுடதான் முடியும், காப்பாற்ற முடியாது. நான் என்ன பண்ணணுங்கிறத கொஞ்சம் விவரமா சொல்லிய. உங்க பொண்ண என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என் பையனையும் காப்பாத்திக்குவேன், என் பதவியும் காப்பாத்திக்குவேன். தங்கச்சி கழுத்துல ஏறின தாலிய எந்த அண்ணனும் தட்டி பறிக்க மாட்டான். அது உங்க மகன் தங்கச்சி மேல உயிரையே வச்சிருக்கான். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. பத்திரிகை அடிச்சு பந்தல் போட்டு இந்த கல்யாணத்தை நடத்த நிலைமை நான் இல்ல. உங்க மகனுக்கு தெரிஞ்ச நடத்த விட மாட்டான். சரி, நாளைக்கே கல்யாணம். என்னங்க இது? அந்த அயோக்கியனுக்கு
நம்ம பொண்ணு எப்படி கட்டி கொடுக்கறது? இந்த காலத்துல யோகியமான மாப்பிள்ளையா எவன் இருக்கான்? படிக்காதவன் நிறைய பேர் இருக்கான், குடிக்காதவன் எவனுமே இல்ல. இத பாருங்க, அவன் குடிகாரனா இருந்தா பரவாயில்லைங்க, கொலைகாரன். அரசியல்ல கொலைகாரனுக்கு பேரு கொள்கை வேற. அப்படி ஒரு கொள்கை வேற எனக்கு மருமகனா வர்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நான் சொன்னதுதான். அவன் மகனை காப்பாத்துறதுக்காகத்தான் நம்ம பொண்ணை கேட்டிருக்கான். என் மகனை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் நானும் சரின்னு சொன்னேன். வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொன்னேன், போயிட்டான். அவ வெளியில இருந்தா என்னால தாங்கிக்க முடியும். ஏதாவது பண்ணிட்டு அவன் உள்ள போயிட்டான்னா என்னால தாங்கிக்க முடியாது. உன் பையன் அரசியல்வாதிகிட்ட மோதுறான். அரசியல்வாதிங்க எப்பவுமே அடிபணிஞ்சு போவாங்கன்னு நினைக்காது, அடிவாரியை அறுத்துருவாங்க. உன் மகனுக்கு தெரியாம நாளைக்கு காலையில ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். வாங்க மாப்பிள்ள வாங்க. மச்சான் நீ நின்னா எனக்கு கால் வலிக்கும். ஓகே சாந்தி, உன்னை பார்க்க உங்க அண்ணன் வந்திருக்காரு. அண்ணன் இல்லாம கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவன் கை நிறைய காசை வாங்கிட்டு பொண்ணை கட்டுவான். நான் உங்க அப்பன் காலில் விழுந்து கட்டியிருக்கேன். ஏன் தெரியுமா? இனிமே நீ என்னை எதிர்த்து ஊர்வலம் போனேன்னு வச்சுக்கோ. இனிமே எங்க அப்பாவை எதிர்த்து போராட்டம் நடத்தினேன்னு வச்சுக்க. அவரை தொடாத. என் புருஷனும் மாமனாரும் என்ன அடிப்பாங்க, உதப்பாங்க. எங்க வீட்டுல 1000 நடக்கும். அத பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. அப்படி கேள், நீதான் தமிழ் பொண்ணு. ஆண்டவன் உனக்கு காலம் மட்டும்தான் கொடுக்கலன்னு துடிச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உனக்கு பாசத்தையும் கொடுக்கல. ஓகே, உன் வீடு, உன் புருஷன், உன் சந்தோஷம். நல்லா இரு. நில்லு, நான் சொல்ல வந்தது முழுசா கேட்டு போ. அண்ணே, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சதே உனக்காகத்தான். ஆமா அண்ணே, உங்ககிட்ட இருந்து மகனை காப்பாத்தணும்னு மந்திரி நினைச்சாரு. இவங்க கிட்ட இருந்து ஒன்ன காப்பாத்தணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் இந்த தாலியை ஏத்துக்கிட்டேன். எப்படிங்கிறியா? இப்ப பாரு. அலமேலு, அந்த மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் கொண்டு வா. பொருள் நீ பதற, வேடிக்கை பாரு. இப்ப நான் இத பத்த வச்சுக்கிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? மருமக மேல மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சிட்டார் மந்திரி அப்படின்னு மக்கள் பேசிக்குவாங்க. உங்க பதவியும் போயிடும், உங்க ஆட்சியும் போயிடும். இப்ப இந்த நாட்டுல இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ். ஜனாதிபதி கிட்ட கருணை மனு கொடுத்தா கூட நீங்களும் உங்க மகனும் தப்பிக்கவே முடியாது. நான் ஒண்ணு இல்லாத வீட்டு பொண்ணா இருந்தா இந்த உலகத்துக்கு தெரியாம மறைச்சிருவீங்க. நான் உடையார் வீட்டு பொண்ணாச்சே, எங்க அப்பா ஆட்டிருவார் ஆட்டி. இல்லன்னு ஆமாமா அண்ணே, இவங்களுக்கு தண்டனை உன் முயற்சியால கிடைக்கணும். உன்னை இந்த நாடே பாராட்டணும். அத பார்த்து நான் பூரிக்கணும். அதனாலதானே இவ்வளவு பொறுமையா இருக்கேன். இல்ல 1 லிட்டர் மண்ணெண்ணெய், ஒரு தீக்குச்சி, இவங்களை நானே இறக்கிடுவேன். ஏன கண் கலங்குற? தங்கச்சிக்கு சீதனை கொண்டு வரலையா? ஒரு நாள் முடிஞ்சா ஒரு 5 லிட்டர் மண்ணெண்ணெய் அனுப்பி வை, அது போதும். மத்ததெல்லாம் என் மாமனார் வீட்லயே இருக்கு. ஏ மாமா, மாமனார எப்படி என் தங்கச்சி? ஏமா, மாமனாருக்கு விதவிதமா சமைச்சு போடுமா. நீ கவலைப்படாதானே, செமத்தியா போடுறேன். வரட்டுமா? மாண்புமிகு மாமனார வரட்டுமா? ஏன் மாமனாரே, மண் என்ன உங்க இலாக்காவா? இவ்வளவு தண்ணி கலந்துருக்கீங்க,
இனிமேலாவது உடல் ஊனமுற்றவங்கள கேவலமா நினைக்காதீங்க. அவங்களுக்கு புத்தியும் இருக்கும், பலமும் இருக்கும், எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்கும். மறந்துடாதீங்க.